நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 28th ஏப்ரல் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரைனிங் வேணுன்றத. கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டாப்பிக்காக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஒரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக நான் நிறைய சாப்டர் இருக்குது. ஸோ ஒரு சாப்டராக பார்க்கலாம். அப்படியே நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுக்கிட்டு வாங்க. டெய்லி RSI 64.46 இருக்குது. ஸோ அந்த 70 கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு. சமோ ரிலையன்ஸ் மார்க்கெட்டை மேலே நிறுத்தியிருக்கு இன்றைக்கி. எனிவே மூவிங் ஆவரேஜ் 250, 20, 10 எல்லாத்துக்கும் மேலே தான் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலே 47 கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ இது ஓவர் பாட் ஜோன் அப்படின்றத காமிக்குது. நார்மலாக 20க்கு மேலே இருக்கும்போது மொமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 47 கம்பெனிஸ் மேலே இருக்குது. ஸோ இது ஒரு ஓவர் பாட் ஜோன் அப்படின்ற மாதிரி காமிக்குது. பட் வால்யூம் பார்த்திங்கன்னா 2 பேருமே பை பண்ணுறாங்க. FISம் 2474 crores வாங்கியிருக்காங்க. DISம் 2817 crores வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு அக்ரெசிவ் பையில் இருக்காங்க. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜ் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் மூவ் ஆகலாம். பிரேக் ஆகலைன்னா திரும்பி கன்சல்டேஷன் ஆகலாம். எனிவே சார்ட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். F&O ஓப்பன் பொசிஷனும் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒரு மாதிரி 224,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு வந்துட்டாங்க. ப்ரோ சாலிடாக பையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்த நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நாளைக்கு 29th மார்க்கெட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டாக இருக்கும். மேபி ஸ்டார்டிங்கில் ஒரு சீட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே சைடு கூட கொண்டு போகலாம். பட் இந்த ஓரளவுக்கு ஒரு 1,82,000 கான்ட்ராக்ட் செல்லுக்கு பப்ளிக் வந்திருக்காங்க அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் சிலது போய் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணலாம். பட் பப்ளிக் செல்லில் இருக்கும் போது வி நீட் டு பி லிட்டில் கேர்ஃபுல். அதாவது செல்லிங் போகிறதுல லிட்டில் கேர்ஃபுல். அடுத்த நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் நிறையா ப்ரோ விற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பப்ளிக் செல்லில் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செல் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சடனாக இப்போது 1,82,000 கான்ட்ராக்ட் பப்ளிக் இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை. 24,000, 23,500, 23,000 இருக்குது. புட்டில் கால் சைடு 24,500, 24,300, 24,400. அதாவது இன்னொரு 2 நாள் எக்ஸ்பைரிக்கு இருக்குது. ஒரு மாதிரி இந்த இடம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,500 தான் இன்னும் இருக்குது. அதாவது 24,500 தைரியமாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி பிரேக் அவுட் ஆச்சுன்னா அவங்க கவர் பண்ணலாம். இல்லைனா அது வந்து ஜீரோ ஆகிடுறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி பீப்புள் ஆர் திங்கிங். ஸோ அதுதான் இந்த கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. இந்தியா விக்ஸ் 16.94 ஒரு மாதிரி அப்படியே செட்டில் ஆகிருக்கு. 15 கீழெல்லாம் இன்னும் வரல. 15க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராடேயில் மூமெண்ட் இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் க்ளோசிங் சாகா வியூ புல் 23, பேர் 6, நியூட்ரல் 21. நிறையா இன்றைக்கி நியூட்ரல் வந்திருக்கு. நிஃப்டி இந்த இயரோட மிட் பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 23,500. ஸோ 23,500 மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பெரிய பொசிஷனில் வந்து ஒரு பையில் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி 23,500 கீழே இந்த இயர் எப்போ வந்ததுனாலும் பை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, நிஃப்டி பி ரேஷியோ 21.97 ஒரு மாதிரி மீடியம் ரேஞ்சிலே அப்படியே அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, 9th கேண்டில் ஆன்வர்ட்ஸ் நம்ம கிளியராக பேசியிருந்தோம். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். 9th கேண்டில் ஆன்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கன்சாலிடேஷன் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 9th கேண்டில்லேருந்து நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கலாம், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. அன்றைக்கி எங்கே முடிஞ்சதோ கிட்டத்தட்ட அது பக்கத்துலேயே தான் சுற்றிட்டுருக்கு. பார்க்கலாம் அந்த ஹையை பிரேக் ஆகுதா, இல்லை இன்னொரு 1 or 2 days 2 நாள் தான் இருக்குது மந்த் முடிகிறதுக்கு. அந்த 2 நாள் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம். முக்கியமாக இன்றைக்கி ரிலையன்ஸ் தான் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணிச்சு. மோட்டோ பாயின்னுவாங்க, அதாவது ஒரு பிக் பர்சன்ற மாதிரி. அது ரிலையன்ஸு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதால 5% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டியில் எனிவே நல்ல வெயிட்டேஜ் ரிலையன்ஸ் இருக்குது. அந்த நல்ல ஹையஸ்ட் வெயிட்டேஜ்ன்றதால
நிஃப்டி ரிலையன்ஸ் ஏறும்போது நிஃப்டி ஏறுறது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ ரிலையன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் டுடே இஸ் ஹோல்டிங் த மார்க்கெட். சார்ட் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். கிளியராக இந்த இடத்துல நம்ம திஸ் இஸ் தி 9th கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் பக்கத்துலேயே தான் மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. எந்த மூவ் வராது. 9th கேண்டிலுக்கு அப்புறம் பேசியிருந்தோம். எனவே இன்சைட் கேண்டிலில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி அதை நம்ம ட்ரேட் பண்ணோம். நிறைய பேர் இந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது இன்னும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஓகே, பட் அட்லீஸ்ட் சில பேராவது ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த கேண்டில் நம்ம யூடியூப்பில் சொன்னதை யூஸ் பண்ணி. பட் 9th கேண்டில்லேருந்து இது கன்சோலிடேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் May 2 ஒரு ப்ரெட்டி டீசென்ட் மூவ் இன்ட்ராடே ட்ரேடருக்கு கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு 10-15 டேஸ் தான். ஸோ இந்த பீரியட் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த பீரியட் ஒரு நல்ல பெரிய லெவலில் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இப்போது இன்றைக்கி போட்டிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் தான். பட் இந்த இன்சைட் கேண்டில் வந்து ஐம் இந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. இங்கே நம்ம ட்ரேட் எடுத்தோம், இங்கே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது, இங்கே ட்ரேட் எடுத்தோம், இங்கே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது, இங்கே ட்ரேட் எடுத்தோம். 3 ட்ரேடு வந்து இட்ஸ் அ ப்ரெட்டி டீசென்ட், ஒரு மாதிரி ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. பட் இது வந்து ஒரு சைல்டு கேண்டில், அதாவது இன்சைட் கேண்டில் இது மதர் இது சைல்டுன்னு சொல்லுவாங்க. சைல்டு கேண்டில் ரொம்ப ஒரு பெருசாக இருக்குது. எனிவே இந்த இன்சைட் கேண்டிலில் ஐ எம் நாட் பார்ட்டிசிபேட்டிங். கன்சோலிடேஷன் முடியுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பண்ணணும். பட் கண்டிப்பாக May 2 நான் நல்ல ஒரு பொசிஷன்ஸ் எடுக்கலான்ற சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கிறேன். பட் இது பிரேக் ஆகிற வரைக்கும் இப்படியே இருக்கலாம். பட் இது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸாக க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் ஒரு 24,750யும் இந்த லெவல் 24,950யும் ப்ரொவைடட் இந்த லெவலில் ஓகே பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா தென் 24,750யும் 24,950யும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு நல்லா மூவ் இந்த 2 டேட் வரத்துக்குள்ளேயும் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு நல்லா மூவ் ஆச்சுன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அடுத்த மூவும் ரொம்ப பெரிய மூவாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் பெரிய மூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும் அது. ஸோ இந்த பீரியடுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2 நாள் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஓகே, தென் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம பார்ட்டிசிபெண்ட், நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்க கிளாஸில் இருக்கும் போதே தே மேட் மணி. 3 செஷன்ஸ் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன், ஆப்ஷன் செஷன் முடிஞ்சது. ஸோ கிளாஸில் இருக்கும் போதே தே ஸ்டார்டட் மேக்கிங் குட் மணி. ஸோ இதுதான் இது நிறைய நம்ம யூடியூப்லேயும் நிறைய பேர் பார்த்து இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க இன்சைட் கேண்டில். பட் இது இன்சைட் கேண்டில் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் இருந்தது, அதாவது ரிவர்சல் ட்ரேடும் எடுத்திருக்காங்க, கால் ஆப்ஷனும் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடராக வருவாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் நம்மளுடையது ஈக்விட்டி ட்ரைனிங், தட் இஸ் 19th May ஈவினிங் 3:30க்கு இருக்குது. இந்த ட்ரைனிங் பேசிக்கலி பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ராஷும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒரு க்ராஷ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரைனிங் டிசைன் பண்ணதே. இதில் நிறையா இது இருக்குது. ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர், பெஸ்ட்டாக கொடுக்குற ஃபண்ட் மேனேஜரை கூட நம்ம எப்படி பீட் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஏபிள் டு மேக் அ வெரி டீசென்ட் மணி. இது கம்ப்ளீட்லி ஈக்விட்டி பேஸ்டு. இதில் ஷார்ட் டேர்ம் டாப்பு பாட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே இருக்கும். இந்த ட்ரைனிங் வந்து 19th May இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுலேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.